ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் இன்னும் ரெடி ஆகலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மேபி இன்னும் ஒரு 3 to 4 days இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 week ஆகிடுச்சு. வாய்ஸ் கொஞ்சம் மாதிரி ஆகிட்டு இன்னும் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். கோல்டு, செம்ம கோல்டு. ஓகே, சரி சார். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு மூவ் எந்த மாதிரி சார் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தீபாவளி விடியல் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அது முடியுமா முடியாதா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவேன், வின் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்துலேயே வந்து ட்ரேட் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க. அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 பேர் தான் வந்து அவங்களுக்கான வெற்றி கிடைக்குது. மிச்சம் 95 பேருக்கு வந்து வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க முழு மனதோடு உழைக்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு அவங்களுக்கு டேலண்ட்டும் வந்து கூட சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லக்கும் கூட இருக்குது, கடவுளுடைய அருளும் வந்து கூட இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்தால் தான் வந்து அந்த 5% அவங்க ஷிஃப்ட் ஆகணும். இதில் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் கடின உழைப்பு இருந்து கடவுளுடைய அருள் இல்லை அப்படின்னாலும் சரி, இல்லை அவங்களுக்கு நல்லா உழைக்கிறாங்க, எதுக்காக உழைக்கிறாங்கன்னு தெரியல, அவங்களுடைய டேலண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரி, எது கம்மியாக இருந்தாலும் வந்து அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து கடவுள்கிட்ட தான் வேண்டிக்க முடியும், வேறு வழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உண்மையான உழைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நான் யாரையும் நான் இது சொல்ல வரல. எல்லோரும் பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ இன்றைக்கி சொல்யூஷன் கிடைக்குமா, நாளைக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு தேட சொல்ல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விடிவு காலம் இல்லாமையே போயிட்டுருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சார்பில் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் வியூ போகிறோம். நிறைய பேர் என்னென்னா, சார் நான் புட் ஆப்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற ஒரு சத்தம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கமெண்ட்ஸில், யூடியூப், வாட்ஸ்அப்பில் சரி, சார் இந்த வந்து பீல் ஹோல்டிங் இருக்குது, மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துச்சு, இப்படி போயிட்டு கீழே வரும் அப்படின்னு நான் வாங்கிட்டேன் சார். அதாவது வரும்னு நினச்சி வாங்கிட்டேன் அப்படின்னுவாங்க. அதாவது இங்கே இப்படி வந்துடும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஓவர் நைட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் சொல்கிறது நடக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. இந்த இடத்துல கட் ஆகிட்டு நடக்கலாம். நடந்த பிறகு அதுக்கப்புறமா வந்து இது இந்த ஏரியாவை இங்கே மாதிரி பிளான் பண்ணிக்கலாமே. ஏன் முன்கூட்டியே அந்த மாதிரி பிளான் பண்ணோம்? இல்லை சார், தெரியுது எனக்கு மார்க்கெட் மேலே போக மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணுறோம் சார் நாங்கள். ஆனால் அது என்னென்னா அப்படியே கண்டினியூ மேலே போயிட்டே வரவே மாட்டேங்குது அப்படின்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்க்கெட் நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் மூவ் ஆகும். நம்ம அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, அதான் நீங்கள் நினைக்கிறீங்களே, இப்போ 100 பேர் எந்த மாதிரி நினைக்கிறாங்க, அதில் ஒருத்தர் 2 பேர் எந்த மாதிரி நினைக்கிறாங்க, அந்த டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய மார்க்கெட் வந்து அவங்களுடைய சைடில் திரும்பிடும். மார்க்கெட் எல்லாம் இந்த மாதிரி நினைக்கிறாங்களா அப்படின்னு தோணும். மார்க்கெட் அதுவும் ஒன்று பார்க்கல, இந்த சார்ட் கூட உங்களுக்கு கவனிக்குது இல்லையா. அப்போ என்ன மார்க்கெட் இல்லை கூடாது, இவங்களை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்து போகணும், இவங்க ஏன்னா மேலே எஸ்எல் போட்டிருப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் அது ஷார்ட் பண்ணிக்கன்னு சொல்லி எங்களோட எஸ்எல்னால் இங்கே இருக்கும். அப்போ என்ன அவங்களுக்கு அந்த டார்கெட் சிம்பிள், வெரி சிம்பிள். ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் நான் சொல்கிறதுக்கு கேட்குதா இல்லை? ஆக்சுவலாக நான் பேசுறது எனக்கே சரியாக கேட்க மாட்டேன், அதனால தான் உங்களுக்கு அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன். வாய்ஸில் என்ன தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நாள் லீவ் கூட எடுத்துகிட்டு திரும்ப அப்புறமா கூட ரெக்கார்ட் பண்ணலாம், ரைட்டுங்களா? சரி, இப்போ நிஃப்டி 50 என்ன சார் ஆகும் நெக்ஸ்ட், அது சொல்லுங்கள் சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு சில இது கூட டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தோணும் உங்களுக்கு. பட்டு கேட்க வேண்டியதை கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நான் வந்து இன்றைக்கி தேவையில்லாத எதுவும் பேசலன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த 2 நிமிஷம் டைம் எடுத்துட்டேன், ரைட்? சரி, இப்போ என்னுடைய கணிப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து திங்க் பண்ணுறது, இவங்களுடைய எஸ்எல் ஆக்குவாங்க. எஸ்எல்லை ட்ரிகர் பண்ணுறதுக்காக மேலே 25,900, 25,850 இந்த லெவலில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த 26,000 தொடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கீழே வந்து இந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பையிங்கான வாய்ப்புகள் தான் நான் பார்ப்பேன். மார்க்கெட் ஒரு வேளை இந்த இதில் கட் ஆனால் கூட என்னோடய வியூ என்னென்னா, அகைன் வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து கீழே வரணும் அப்படின்னா கீழே 200 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இருக்கிற சப்போர்ட் எடுத்திருக்காங்க இந்த ஏரியா. ஓகே, இதெல்லாம் வந்து சப்போர்ட்ஸ் கீழே இருக்கிறதுனால என்னுடைய வியூ வந்து டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃபார் அப்பர் சைடு. கீழே மார்க்கெட் கீழே வந்தால் கூட நான் ஷார்ட் பண்ண மாட்டேன், அன்றைக்கி நான் ட்ரேடிங் எதுவும் எடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வியூ வந்து ஒன்லி ஃபார் அப்பர் சைடு தான். அப்பர் சைடு நேற்று பார்த்தீங்கன்னா சார் 650, 670க்குலாம் வந்து எக்ஸிட் ஆகிட்டு சொல்லிட்டீங்களே, ஏன் சார் இன்னும் அதுக்கப்புறம் 100 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு தூரம் போகுது அப்படின்னா மிடில் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகணும், அவ்வளோதான். தவிர நம்ம ஃபுல் டார்கெட் கேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய கெப்பாசிட்டியில் அதுவும் கிடையாது ஃப்ரெண்ட். நான் நார்மல் உங்களில் ஒருத்தர் தான் நானும்.
ஓகே. ஸோ என்னோட என்னென்னா இந்த எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பயம் வந்து க்ரியேட் ஆகிடும். எங்கள் மார்க்கெட் திரும்பி கரெக்ஷனுக்காக வரோம், நாங்கள் ரிவர்ஸ்க்காக சொல்ல வரலன்னு. கரெக்ஷன் வந்து மார்க்கெட் நீங்கள் ஹோல்டே ஆல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் அந்த போதும், அந்த 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் கிடச்சா தாராளமாக புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஓகே சரி. இப்போது நிஃப்டி 50 உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க, டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படி? பேங்க் நிஃப்டி கூட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகிருக்காங்க. ஸோ என்னோட என்னென்னா நெக்ஸ்ட்டு 58,000 அந்த நெக்ஸ்ட் ரேஞ்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே கொஞ்சம் சஸ்டன் மேபி மார்க்கெட் கேப் அப் ஆகுதோ இல்லை கேப் டவுன் ஆகுது. ஏன்னா இந்த குளோபல் இண்டெக்ஸ் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சம்டைம் க்ரீனில் 150 பாயிண்ட் 160 பாயிண்ட் க்ரீனில் காமிக்கும், டக்குனு ரெட்டில் காமிக்கும், என்னென்னா நடக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு வேளை கிடச்சிது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்த்து திரும்ப அந்த 58,000 லெவலில் ஒரு டார்கெட்டாக நீங்கள் வச்சு ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரு வேளை டவுன் சைடு மூவ் ஆச்சு, இப்போ நெக்லைன் கடை கீழே வந்துச்சு, இதில் எம்பேட்டர் மாதிரி கீழே வந்துட்டு அப்படின்னா நான் வந்து இதில் ஷார்ட் பண்ணுறதுக்கான என் பிளான் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுறதுக்கான பிளான் எதுவும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அகைன் இங்கே இந்த ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஆச்சு திரும்ப ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுவேன் தவிர டவுன் சைடுக்கான பிளான் எனக்கு எதுவும் கிடையாது. பேங்க் நிஃப்டி ஆல்சோ. ஓகே சரி. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸையும் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன பிளான் பண்ணலாம்? சென்செக்ஸும் சேம் அது நிஃப்டி 50 என்ன சார்ட் க்ரியேட் பண்ணிக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி ரெடியாக இருக்காங்க. ஆனால் வந்து நான் என்னோடய வியூ வந்து டவுன் சைடு இல்லை. மார்க்கெட் கீழே வந்தால் கூட டவுன் சைடுக்கான எதுவும் பிளான் இல்லை. ஒன்லி ஃபார் அப்பர் சைட் 84,400 to 84,600 வரலும் அப்மூக்கான வாய்ப்புகள் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. மார்க்கெட் கீழே வந்தால் கூட வெயிட் பண்ணுவேன். இந்த டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் எடுக்க மாட்டேன் ட்ரேடு. ஏன்னா இந்த ஆக்சுவலாக இந்த மூமெண்டம் வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மேபி அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம், ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம். ஆனால் நான் எனக்கு வந்து அந்த பிளான் இல்லை. ஒன்லி ஃபார் அப்பர் சைட் மட்டும்தான் பிளான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.